ஜானு வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. தமிழுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ராமச்சந்திரன் கிட்ட. அப்புறம் எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே பிரமிச்சுறாங்க. எப்படி எங்களை பற்றி எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, அதுதான் அவங்களோட அனுபவன்ற மாதிரி வள்ளி சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கண்மணிக்கு ஊட்டி விட சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ராகவன் வந்து டென்ஷனாக இருக்கிறனால யோசிக்கிறாரு, எங்கே ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. அப்புறம் அவர் ஊட்டி விட்டுறாரு. அப்புறம் பிருந்தா ஊட்டி விட்றாங்க, வீரா ஊட்டி விட்றாங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த அக்யூஸ் விட்னஸ் வந்துட்டு கண் முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு கதவு சாத்தியிருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. யாரோ கதவு தட்டுற சத்தம் மாதிரி கேட்குதுன்னு கண்மணி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சாப்பிடுன்னு சொல்லி வீரா சமாளிக்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே இது பண்ண உடனே டக்குன்னு வீரா வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் மாறனும் கூட வராரு. விட்னஸ் தான் கதவு தட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. இப்போ என்னடா பண்ணுறது, பார்த்துக்கலாம் விட்டுன்னு கதவு திறக்கிறாங்க. அப்புறம் அவன் எஸ்கேப் ஆக பார்க்குறான். போயிட்டு வீரா மாறன் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. இன்னொரு ரூமில் கட்டி போடுறா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு மாறன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க நேரத்தில் என் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வராங்க விஜயோட அம்மா. ரொம்ப நேரமாக தேடுறேன், என் பொண்ணு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே தான் போனா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டால் எனக்கு தெரியாது, அவள் எங்கன்னா போட்டோன்ற மாதிரி எல்லாருமே நக்கலாக சொல்கிறாங்க. என் பொண்ணு நானே தேடி கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்குது உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. விஜய்னு தேடிட்டு வராங்க. விஜயும் மயக்கத்துலேருந்து இருந்துச்சு, யாராவது கதை தரங்கன்ட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துடுறாங்க கரெக்டாக. என்னடி இங்கே வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் அந்த வீரமாறனோட வேலைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், இருக்குது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணி கிட்ட போகிறாங்க. கண்மணி கண்ணாடியில் அவங்களோட புடவை வேலையிலலாம் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. என்ன கண்மணி அக்கா, இந்த குடும்பத்தை அழிக்க வந்துட்டு இங்கே ரசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம், போயிட்டு நம்ம முதல்ல இந்த குடும்பத்தை பழிவாங்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எதுக்கு வரணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களாக்கா? ஆமாடி நடிச்சிட்டு தான் இந்த இப்போ என்ன பண்ணிட விட்டீங்கனால நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன், என் குடும்பத்தை அழிக்கணும்னு என் கூட சேர்ந்துயா, அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா, உன்னை இந்த வீட்டை விட்டு ஒரே வாரத்தில் அனுப்பி வைக்கிறேன் பாருன்னு சொல்கிறேன். அப்படியா, இந்த வீட்டை விட்டு யார் போகிறாங்கன்றதையும் நானும் பார்த்துறேனே அப்படின்ற மாதிரி நக்கலாக விஜய் சொல்கிறாங்க. இதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, ராகவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணன்றதை சொல்லி விஜய் கண்மணியை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறது தான் விஜயோட பிளானாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நடக்குதான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.